بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யக்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறையில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அத்ஹக வஅப்கா, அளவைப்பவன் சிரிக்க வைப்பவன். வஅன்னஹு ஹுவ அமாத வஅஹ்யா, அந்த அல்லாஹ் மௌத்தாக்குபவன் ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு خلقல் ஸௌஜைனி الذكر والأنثى, ஆண் பெண் ஜோடியாக படைப்பவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக ஊமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் நபி குலத்திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணன் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சங்கையான மனைவிமார்கள்,
கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவை மௌத் வரைக்கும் அஞ்சு பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செறியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான காலத்தில், கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவு பயங்கரமான காலம்! ஜாமிஉ திர்மிதியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலம் அல் காபிது அலா தீனிஹி கல் காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது, இஸ்லாத்தை பாதுகாப்பது, மார்க்கத்தை எடுத்து நடப்பது, பாவங்களை விட்டு விலகி நடப்பது, உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது எவ்வளவு கஷ்டமோ அதே போல கஷ்டமான ஒரு காலம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிமில் வருகிறது, பாதிரு பில் அஅமாலி ஃபிதனன் ககிதஇல் லைலில் முப்லிம். இரவுடைய இருட்டு எப்படி படிப்படியாக கூடிக்கொண்டே செல்லுமோ அதே போல் ஈமானுக்கு சோதனைகள் இந்த காலத்தில் கூடிக்கொண்டே செல்லும். முஸ்லிமில் வருகிறது, யுஸ்லிமு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஒரு மனிதன் காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராக மாறுவான். மாலையில் முஃமினாக இருப்பான், காலையில் காஃபிராக மாறுவான். முஸ்லிமில் வருகிறது, யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. அற்ப உலகத்துக்காக, சில்லறை சல்லிகளுக்காக, வெறுமனே அழிந்து போகக்கூடிய துனியாவுக்காக தன்னுடைய மார்க்கத்தையே விட்டு விடுவார், இஸ்லாத்தை விட்டே வெளியே போவான். அண்மையில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வெறுமனே 10,000 பணத்துக்காக இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிய குடும்பம் இருந்தார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு சொல்லி தந்த விடயங்கள். திருமிதியில் வருகிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூஷிகுல் உமம் அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அகலத்து இலா பஸ்அத்திஹா. சாப்பாட்டு பிரியர்கள், சாப்பாட்டு ராமர்கள், சாப்பாட்டு தட்டின் பக்கம் எப்படி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு அழைப்பு விடுத்துக் கொண்டு ஓடி வருவார்களோ, இதே போல இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக போட்டி போடுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டார்கள் சஹாபாக்கள், வபின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நாங்கள் சிறுபான்மையினராக இருப்போமா? எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக முஸ்லிம்கள் இருப்பார்களா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, பல் அன்தும் கதீர். நீங்கள் தான் பெரும்பான்மை சமூகமாக இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். நீங்க தான் எண்ணிக்கையில கூட. இன்னைக்கு முழு உலகத்திலையும் 1.8 பில்லியன் முஸ்லிம்ஸ், 180 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். இது குறைந்த எண்ணிக்கையா? 700 கோடி மக்கள்ல 180 கோடி பேர் முஸ்லிம்கள். ஆனால் நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் உலக நாடுகளில் 63 நாடுகள் முஸ்லிம் நாடுகள், 63 ஜனாதிபதிகள் முஸ்லிம் ஜனாதிபதிகள். ஆனால் எண்ணிக்கையில் நீங்கள் கூடையாக இருப்பீர்கள். ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு வரும் குப்பைகளை போல, வெள்ளத்தில் மிதந்து வரும் நுரைகளை போல நீங்கள் பலமில்லாதவர்களாக இருப்பீர்கள். கேட்டார்கள், ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் 2 நோய்கள் வந்துவிடும். உள்ளத்தை நாசமாக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய உதவியை வராமல் தடுக்கக்கூடிய 2 நோய்கள் அந்த காலத்தில் ஏற்படும்.
என்ன நோய் தெரியுமா? முதலாவது நோய் துன்யா, துனியாவுடைய மோகம். உலகம் கிடைத்தால் போதும், பணம் இருந்தால் போதும், காசு இருந்தால் போதும், கட்டடம் கட்டினால் போதும், லக்ஷரி வெஹிக்கிள் ஓடினால் போதும். மார்க்கம் எப்படி போனால் நமக்கென்ன? இஸ்லாம் எப்படி போனால் நமக்கென்ன? தொழுகை பாடா போனால் நமக்கென்ன? ஜக்காத்து கொடுக்காட்டி நமக்கென்ன? உலகத்தில் நாம் ஆட்சி செய்ய வேண்டும், உலகத்துல நிம்மதியாக வாழ வேண்டும். நமக்கு மாத்திரமல்ல, நாம மௌத்தா போனாலும் 10 பரம்பரைக்கு சொத்து சேர்க்கணும். இப்படியான முதலாவது நோய் சொன்னார்கள். இரண்டாவது நோய் மௌத்தாக உங்களுக்கு விருப்பம் இருக்காது. மௌத் என்றால் பயம், மௌத் என்றால் வெறுப்பு. இந்த 2 நோயும் எப்பொழுது முஸ்லிம்களுடைய உள்ளத்துக்குள் வருமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமூகத்துக்கு இருக்காது. பார்க்கிறோமா இல்லையா? கண்கூடாக காண்கிறோமா இல்லையா? முஸ்லிம் நாடுகள் என்ற பெயரிலே இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கும் தலைவர்களை பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய நாட்டில் நம்முடைய முஸ்லிம்களுக்கு, பௌத்த நாட்டில் வாழக்கூடிய நாம், நம்மிடம் இருக்கக்கூடிய இஸ்லாம் எத்தனையோ முஸ்லிம் நாடுகளிடம் கிடையாது. லைட்ர பேரை பார்த்தா முஸ்லிம் பேர், லைட்ர பேரை பார்த்தா முஸ்லிம் பேர், தாடியோட தொப்பியோட ஜுப்பாவோட நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். வந்து பக்கத்துல கேட்கிறாங்க, what do you want sir? alcohol, சாராயம் குடிக்கிறியான்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய நாடு, உலகத்தில் நம்பர் 1 தரத்தில் இருக்கும் பிளைட். சாராயம் கொடுக்காட்டி பிளைட் ஓடாது. மது கொடுக்காவிட்டால் ஐரோப்பிய நாட்டு பிரயாணிகள் அந்த பிளைட்ல ஏற மாட்டாங்களாம். எங்களுக்கு இஸ்லாம் முக்கியம் அல்ல, எங்களுக்கு தேவை பணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் கண்கூடாக காண்கிறோம் நாம். துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் இறங்கினா பி டெர்மினல்ல தொழுகக்கூடிய ரூம் இருக்குது, அது தூசி பிடிச்சி போயிருக்குது. அதுக்கு பக்கத்துல இந்த பள்ளிவாசலுடைய சைஸ்ல பெரிய பார் களை கட்டி நிக்குது. எங்கே இஸ்லாம்? எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கினார்களோ மதுவை, அங்கே இன்று ஹலாலாக்கப்படுகிறது. இதுதான் இன்று இஸ்லாத்துடைய நிலைமை. இப்னு மாஜால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யத்ருசுல் இஸ்லாம் கமா யத்ருசு வஷ்யு ஸௌம். நம்முடைய உடுப்பு எப்படி பலசாக பலசாக சாயம் போகுமோ அதே போல ஒரு காலம் வரும், முஸ்லிம்களிடமிருந்து இஸ்லாம் போய்விடும். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தாலா யுதுரா, எந்த அளவுக்கு என்றால் உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்வார்கள், தொழுகையை பற்றி சரியாக தெரியாது, நோன்பை பற்றி சரியாக தெரியாது, ஹஜ்ஜை பற்றி சரியாக தெரியாது, ஜகாத்தை பற்றி சரியாக தெரியாது. பேரளவு முஸ்லிம்கள் இருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்தை எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதஅல் இஸ்லாமு கரீபா, பதஅல் இஸ்லாமு கரீபா. இந்த இஸ்லாத்தை ஆரம்பத்தில் யாரும் கணக்கெடுக்கவில்லை. இஸ்லாத்துல ஆரம்பத்துல யாராவது கணக்கெடுத்தாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு புனிதமான குர்ஆனை சுமந்து இந்த உலகத்துக்கு இறங்கி சஃபா மலைக்கு மேல் ஏறி எல்லா மக்களையும் கூப்பிட்டு, ஏ முஸ்லிம்களாக மாறுங்கள், ஏ மக்களே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், கலிமா சொல்லுங்கள் என்று சொன்ன நேரம் இந்த இஸ்லாத்தை கணக்கெடுத்தது யார்? பாப்பாட கூட பிறந்த தம்பிதான் முதலாவது மண்ணாளி வீசினார். புகாரி ஹதீஸ், தப்பன் லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமஅதனா. ஏ முஹம்மதே, நீ நாசமா போ, அல்லாஹ் காப்பாத்துவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாசமா போன்னு சொன்னா அல்லாஹ் உருவானா? ஏ முஹம்மதே, நீ நாசமா போ, இதுக்கா எங்களை கூப்பிட்டாய்? இறக்கினான் அல்லாஹ் சூராவை, தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அபூ லஹபே, எந்த கையால் என்னுடைய நபிக்கு மண்ணை அள்ளி வீசினாயோ அந்த உன்னுடைய கை ரெண்டும் நாசமா போகட்டும்.
வலஹது வதப்பு, கை மட்டுமல்ல நீயும் நாசமா போ. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸபு, நீ சம்பாதித்த சொத்து செல்வம் ஒன்று உனக்கு பிரயோசனம் தராது. கியாமத்து நாள் வரைக்கும், கியாமத்து நாள் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் ஒவ்வொரு இமாம்கள், ஆபில்கள், முஅத்தின்கள் முஸல்லாவுல நின்று அபூஜஹலுக்கு சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல இஸ்லாத்தை கணக்கெடுத்தது 4 பேர் தான். 4 பேர். ஒரு பொம்புல, ஒரு அடிமை, ஒரு ஆம்புல, ஒரு சின்ன புள்ள. பெண் யார்? அன்னி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன புள்ள யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அடிமை யார்? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 4 பேர் தான் இஸ்லாத்தை கணக்கெடுத்து. ஹதீஜா அம்மாவும் அபூ தாலிபு மௌத்தா போனதுதான் தாமதம். மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக வாழ விடவில்லை. வெளியே போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவை பார்த்து நீங்க போனீங்கடா பாபு 2ஆம் நம்பர் கேட், 2ஆம் நம்பர் கேட் மக்காவுல இப்ப இருக்கக்கூடிய இடத்துக்கு சொல்ற ஹஸ்வரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அதுக்கு பேர் ஹஸ்வரா. அந்த இடத்துல நின்றுதான் காபத்துல்லாவை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, ஏ காபா, ஏ மக்கா, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமானது நீதான், எனக்கு ஆக விருப்பமானது நீதான். இந்த மக்கள் மட்டும் என்ன விரட்டல் என்றா நான் ஒரு நாளும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். அழுது போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தம் 4ஆக இருந்த எண்ணிக்கை 313ஆக மாறியது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 3. உஹதுடைய யுத்தம் 313ஆக இருந்தது, 1000ஆக மாறியது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா 1000ஆக இருந்த முஸ்லிம்கள் 1600ஆக மாறினார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி 1000ஆக இருந்த முஸ்லிம்கள் 1600ஆக இருந்த முஸ்லிம்கள் 10,000ஆக மாறினார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதா 10,000ஆக இருந்த முஸ்லிம்கள். சகோதரர்களே, 1,24,000 முஸ்லிம்களை கண்ணுக்கு முன்னால் கண்டு ஹஜ்ஜுடைய குத்துபாவை முடித்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனார். அன்றைக்கு 1,24,000 இருந்தவர்கள் இன்று எத்தனை பேர்? 1 கோடி, 100 கோடியே 80 லட்சம், 180 கோடி, 180 கோடி முஸ்லிம்கள், 1.8 பில்லியன். சகோதரர்களே, ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை யாரும் கணக்கெடுக்கலையோ அதே போல ஒரு காலம் வரும், இஸ்லாத்தை யாரும் கணக்கெடுக்க மாட்டார். இஸ்லாம் தானே, மார்க்கம் தானே, அதை புறா பார்ப்போம். உலகத்துல நாம் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும். சகோதரர்களே, ஒரு பக்கம் மார்க்கத்தை எடுத்து நடப்பது சோதனை, அடுத்த பக்கம் உலகத்தில் வாழ்வதே சோதனை. எங்க பார்த்தாலும் பூகம்பம், எங்கே பார்த்தாலும் இயற்கை அனர்த்தங்கள், எங்கே பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனைகள். நேஷனல் எர்த்குவேக் இன்ஃபர்மேஷன் சென்டர், உலக தேசிய பூகம்பம் தகவல் மையம் அறிவிக்கிறது, இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்கி 4 மாசம் கூடிய முடியல 2000க்கும் மேற்பட்ட பூகம்பங்கள் உலகத்தில் நடந்து முடிந்து விட்டது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலக அழிவுக்குரிய ஆகப்பெரிய அடையாளம் தான் அதிகமான பூகம்பங்கள் இந்த உலகத்தில் நடக்கும். ஹாக்கிமில் வருகிறது, ஹாக்கிமில் வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார், யா உம்முல் முஃமினீன், ஏ முஃமின்களுக்கெல்லாம் தாயே, ஆயிஷா அம்மாவே, ஹத்திசீனா அனி ஸல்ஸலா, பூகம்பத்தை பற்றி எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். ஸல்ஸலா, பூமி அதிர்ச்சியை பற்றி எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அனஸ்,
இந்த உலகத்தில் 3 பாவங்கள் நடக்கும். 3 பாவங்கள். முதலாவது பாவம் இஸ்தபாஹுஸ்ஸினா. ஒரு காலம் வரும் மக்கள் விபச்சாரம் செய்வதை ஹலாலாக நினைத்து விடுவார்கள். விபச்சாரத்தை கணக்கெடுக்க மாட்டாங்க. உலகத்துல அது ஒரு பாவமாக மதிக்கப்படாது. சகோதரர்களே, உலகத்துல ஆக மோசமான கெட்ட தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அல்லாத தண்டனைகளை இறக்கக்கூடிய ஒரு கெட்ட பாவம் தான் விபச்சாரம். விபச்சாரம் எந்த ஊர்ல விபச்சாரம் பரவுமோ அந்த ஊர்ல அல்லாத தண்டனை இறங்கும், அல்லாத அழிவு இறங்கும், அல்லாத முசீபத் இறங்கும், அல்லாத உதவி இறங்காது. இதுக்குதான் சொல்ற, உங்களுக்கு யார பாக்குறதுக்கு, பேசுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, உறவாடுறதுக்கு அனுமதி இருக்கிறோ அவங்களோட மட்டும்தான் நாங்க தொடர்பு வைக்கணும். அவங்களோட மட்டும்தான் நாங்க பார்க்கணும். அவங்களோட மட்டும்தான் நாங்க பேசணும். இது இவங்க சொல்ற என்னண்டா, எங்கட கல்வி சுத்தமா, எங்கட உள்ளம் சுத்தம். நாங்க யாரையும் தப்பான நோக்கத்துல பாக்குறல்ல. நாங்க கூட பிறந்த சகோதரன் மாறி பழகுற, நாங்க கூட பிறந்த சகோதரி மாறி பழகுற. எங்களை விட கல்வி சுத்தமான ஆக்கள் தான் சஹாபாக்கள். உலகத்துல எங்களை விட கல்வி சுத்தமான ஆக்கள் தான் சஹாபாக்கள். எங்கட பெண்களை விட கல்வி சுத்தமான பெண்கள் தான் சஹாபி பெண்மணிகள், நபியுடைய மனைவிமார்கள். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஏ சஹாபாக்களே, ஏ சஹாபாக்களே, நீங்கள் நபியுடைய மனைவிமாரோடு பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் நேருக்கு நேர் நின்று பேசுகிறார். திரைக்கு பின்னால் இருந்துதான் பேசுவோம். உலகத்தில் உள்ள பரிசுத்தமான ஆண்களுக்கு பரிசுத்தமான பெண்களை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. இன்றைக்கு சகோதரன் சகோதரி என்று சொல்லி 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 நானாட கூட்டாளி அவக்கும் கூட்டாளி, மாப்பிளட கூட்டாளி அவக்கும் கூட்டாளி, இப்படி எல்லாம் ஆகி இந்த முஸ்லிம் சமுதாயத்திலேயும் கூட விபச்சாரம் பரவலான பாவமாக மாறிவிட்டது. இது முதலாவது பாவம். சின்னவர்கள் இருப்பதால் நான் இதெல்லாம் டீப்பாக பேச விரும்பல. ஆகப்பெரிய கேவலமான கார்குசாரிகள் இது சம்பந்தமாக இருக்கு. இரண்டாவது சொன்னாங்க, மக்கள் போதை பாவிப்பதை பெரிய பாவமாக பார்க்க மாட்டார். சர்வ சாதாரணமாக போதை பாவனை இந்த உலகத்தில் பறந்து திரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு எந்த ஊருக்கு பயானுக்கு போனாலும், எந்த மிம்பருக்கு ஏற போனாலும் அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், மௌலானா வாலிபர்களை பற்றி கொஞ்சம் பேசும்போ. ஏனென்று சொன்னா வாலிபர்கள் அதிகமானவர்கள் போதைக்கு அடிமையானவர்களாக மாறிவிட்டார்கள். முந்தைய ஒரு காலம் கண் சோத்து 2 கால்ல போறவன் 4 கால்ல போவான். இப்படி எல்லாம் போனாதான் அவரை கண்டுபிடிக்கலாம், இவர் போதையில் இருக்கிறார். இந்த காலம் கோட் ஷூட் அடிச்சு கிளீன் பொக்கெட் எம்டி ஷூட் இப்படிதான் அவர் இருக்கிறார். பார்த்தா போதை. ஒரு மாப்பிள்ளையை நம்பி எடுக்கலாம், ஒரு பொண்ணை நம்பி எடுக்கலாம், பல பல பெயர்கள்ல பல பல முறைகள்ல. அன்றைக்கு டெலிவரியில சொன்னாங்க, பெரிய பள்ளி வாசல்ல என்னமோ ஒன்று இருக்கிறான், மணித்தியால கணக்குல டான்ஸ் ஆடுறாங்க. கேள்விப்படாத புதிய புதிய முறைகள் இன்னைக்கு போதையில வந்து விட்டது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஒருவர் ஒரு முறை போதை பாவித்தால் அவருடைய 40 நாட்களின் தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு பாவிச்சார், அவர் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பார். 2வது தரம் பாவித்தால், இரண்டாவது தரம் பாவித்தால் திரும்ப 40 நாட்களின் தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். திரும்பவும் தௌபா செய்தால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் சொன்னார்கள். 3வது தரம் பாவித்தால் திரும்ப 40 நாட்களின் தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, பாவிக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. இங்க பள்ளிவாசல்ல முன்சப்புல உட்கார்ந்து இருக்கிறது அவ்வளவும் குர்ஆன சுமந்த மக்கள். இங்க பள்ளிவாசல்ல நேரத்தோட வந்து கொத்துபாக கேட்கக்கூடிய நீங்க தொழுற மக்கள்.
யார் இந்த போதையில் இருக்கிறாங்களோ, யார் இந்த ஹராத்துல இருக்கிறாங்களோ, இவங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு பெரும்பாலானவர்கள் வரவே இல்லை. இந்த பயான் உங்களுக்கு அல்ல, இந்த கொத்துபா உங்களுக்கு அல்ல, கேட்க வேண்டியவர்கள் அவர்கள். ஆனால் பள்ளியோடு தொடர்பே கிடையாது. எங்களோட முயற்சி எங்க இருக்கணும் சகோதரர்களே? இவர்களை எல்லாம் பள்ளி கொண்டு வாரது யாரு? இவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது யாரு? இவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கிறது யாரு? நம்முடைய கடமை சகோதரர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாலாவது தரம் பாவித்தால் கான ஹக்கல் அலல்லாஹி ஐயஸ்கியஹு மின் தீனத்தில் கபால். அல்லாஹ்வின் மீது கடமையாம் தீனத்துல் கபால் என்கிற ஜூஸ் அல்லாஹ் அவனுக்கு குடிப்பாட்டுவான். கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், தீனத்துல் கபால் என்றால் என்ன? தீனத்துல் கபால் என்றால் என்ன? சொன்னார்கள், நரகவாதியுடைய உடம்புல இருந்து வடியக்கூடிய சீல் சலத்தை அல்லாஹ் குடிப்பாட்டுவான். இது அல்லாஹ்வின் மீது கடமை. யாருக்கு இந்த ஜூஸ் குடிக்க விருப்பமோ அவருக்கு போதையை பாதிக்க சொல்லுங்க. அண்மையில் ஒரு டீச்சர் சொல்றார், 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளையுடைய ஸ்கூல் பேக்ல இருந்து நான் போதை எடுத்தேன். 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? நாங்க 2012 ஓலவன் எழுதப்போ கூட எங்களுக்கு ஸ்மார்ட் போனே தெரியும். ஸ்மார்ட் போனை நாங்க கண்ணால கண்டது ஓலவன் எக்ஸாம் எழுதும் போது. அதுக்கு போலதான் கையாலையும் தொட்டது. நான் என்ன மூசா நபியோட காலத்துல பிறந்தால் அல்ல நான். இப்ப சுப்ஹானல்லாஹ், நேத்து பிறந்த புள்ளையும் எங்களுக்கு போன் சொல்லித்தாரா. நேத்து பிறந்த புள்ளை எங்களுக்கு டெக்னாலஜி சொல்லித்தாரார். இப்படியான காலம், இப்படியான பயங்கரமான காலம் இது. சின்ன பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு எத்தனை வயசு? 9 வயசு. பாப்பா கிட்ட கூப்பிடு கேட்டா சொன்னாரா, நான் கடலுக்கு கொண்டு போறத இவன் மாறி கொண்டு வந்துட்டான். எப்படி பாப்பா? இன்னைக்கு குடும்பமே சீரழிவு. இத பாவமாக நினைப்பதே கிடையாது. 27ஆம் கிழமை ராவு ஒரு ஜனாசா கடல்ல விழுந்து அந்த ஜனாசாவை வெளியெடுத்தாங்க. கண்ணால கண்ட விஷயம், ஜனாசாவுடைய வாயிலிருந்து சாராயம் கொட்டுது. இது முஸ்லிம் சமுதாயத்துல நடக்கக்கூடிய அநியாயம். இதெல்லாம் ஆக பெரிய பாவம். யாரெல்லாம் இதை விற்கிறாங்களோ, யாரெல்லாம் இதை பிரபல்யப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் இதை சமூகத்துல வாலிபர்களுக்கு கொடுக்குறாங்களோ, இவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, உண்மையான முறையில தௌபா செய்யலையா, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கலையா, நரக பெண்களுடைய மாதவிடாய் இரத்தத்தை அல்லாஹ் வெளிப்பாட்டுவான். லேசான பாவம் இல்லை. நீ வட்டி எடுக்கிறது, நீ விபச்சாரம் செய்யறது, நீ கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் உன்னோட முடியக்கூடிய பாவம். அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், அல்லாஹ் நாடினா கண்டிப்பான். ஆனா இந்த போதை இருக்குது. இன்னைக்கு பல ட்ரிக்ஸ்ல 5000 10,000 அழிந்து போகக்கூடிய துனியாவுக்காக நான் சொன்னேன், அற்ப சல்லிக்காக மார்க்கத்தை விற்பான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. இது ஏண்ட வார்த்தை அல்ல. முதலாவது என்ன? விபச்சாரம். 2வது போதை. 3வது மியூசிக். இன்னைக்கு போதை பாதிக்காக இருக்கிறாங்க, விபச்சாரம் செய்யாதவங்க இருக்கிறாங்க, மியூசிக்ல மாட்டாதவங்க 100ல் 1000 சொல்லுங்களே பாப்பா. போன் எடுத்து பாருங்க, ஸ்டேட்டஸ பாருங்க. 1000 பேர் 2000 பேர் பாட்டையும் படத்தையும் அந்நிய பெண்களுடைய போட்டோவையும் ஸ்டேட்டஸ்லயும் பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அப்லோட் பண்ணிட்டு பாக்குற. எந்த ஸ்டேட்டஸ், எந்த போஸ்ட், எந்த ரீல 2000 பேர் பார்த்திருக்கிறார். மாஷா அல்லாஹ், சந்தோஷம். அந்த 2000 பேரும் கியாமத்துடைய நாளையில உனக்கு எதிராக அல்லாஹ்வுடன் சாட்சிக்கு வருவான். இவன் பாவம் செய்தது மட்டும் இல்லாமல் என்னையும் பாவம் செய்ய வைத்தான். யா அல்லாஹ், பெருமைப்படுற விஷயமா இதெல்லாம்? டைம் பாஸுக்காக, தொழிலுக்காக, மக்கள மானத்தையும் காசையும் நேரத்தையும் பழிவாங்கி சினிமா நடத்துறான் இந்தியால.
இன்னைக்கு நாங்க அதெல்லாம் சொன்னா எங்களை சொல்லுவார் ஃபண்டமெண்டலிஸ்ட். இந்த மௌலிமாருக்கு இந்த உலமாக்களுக்கு நவீனம் தெரியா, இவங்களுக்கு டெக்னாலஜி தெரியா. இன்னும் இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்றாங்க. இந்த காலத்துல போன் இல்லாம இருக்கேனுமா? ஒரு சினிமா பார்க்காம இருக்கேனுமா? அவன் சினிமாவை டைம் பாஸுக்கு நடிக்கிறான், இவன் அத வாழ்க்கையாக எடுக்கிறான். நாங்க சொன்னாதானே ஃபண்டமெண்டலிஸ்ட். சினிமாவுல ஒஸ்கார் விருது வாங்கிய ஒரு பெண்மணி தகவல் தந்திருக்கிறா, சினிமா இஸ் ஏரியா ஆஃப் வெல்கரிட்டி. சினிமால ஒஸ்கார் விருது வாங்கின பொம்புல சொல்றா, அசிங்கத்தின் கேவலத்தின் ஏரியா தான் சினிமா. அவளே சொல்றாள் இப்படி. இவனுடைய வாழ்க்கை திடீரென்று தாடி முகத்துல, திடீரென்று தாடி, மாஷா அல்லாஹ் தாடி, சூரத்து, அல்ஹம்துலில்லாஹ், சுன்னத்தை பின்பற்றுறார். கேட்டா சொல்றார் தலைவர் வைத்திருக்கிறார். அடுத்த படத்துல தலைவர் எடுத்தா இவனும் தாடி எடுத்துருவார். நம்முடைய ரோல் மாடல் யாரு? நம்ம பின்பற்றணும் யார? ஏ வாலிபர்களே, நான் உங்களை பார்த்து குறிப்பாக பேசுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு ஆரம்பத்தில் உயிரை தியாகம் செய்தது யார் தெரியுமா? அப்பாமார் அல்ல, வாலிபர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 28 வயசு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 38 வயசு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 16 வயசு, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் 26 வயசு. வாலிபர்கள் தான் உயிரை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பின்னால்தான் அப்பாமார் இஸ்லாத்துக்கு வந்த அபூ சுஃபியான், அப்துல்லாஹ் இப்னு அபீ குஹாஃபா, இவங்க எல்லாம் அபூ குஹாஃபா, இவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்த ரலியல்லாஹு அன்ஹு மக்கா வெற்றிக்கு பின்னால. ஹே வாலிபர்களே, நீங்க எல்லாம் விளையாடக்கூடிய மக்கள் அல்ல. நீங்க மியூசிக்லையும் படத்திலையும் பாட்டிலையும் பெண்களுக்கு பின்னாலும் அலையக்கூடிய சமுதாயம் அல்ல. நீங்க தான் இந்த இஸ்லாத்தை தலை தூக்க வேண்டியவர்கள். இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டியாக்கள் நீங்க தான். இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டியாக்கள் நீங்க தான். ஆனா உங்களோட வாழ்க்கையை இன்றைக்கு யூதன் வெறுமனே ஒரு ஸ்மார்ட் போனை வைத்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் நமக்கு தரப்பட்ட ஆகப்பெரிய பொக்கிஷம். மார்க்கத்தை எந்த காரணம் கொண்டு விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு எந்த காரணம் கொண்டு மாற்றம் செய்யாதீர்கள். சகோதரர்களே, உலக பூகம்பம் எல்லாம் என்ன பூகம்பம்? உலகத்துடைய தண்டனைகள் எல்லாம் என்ன தண்டனை? குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் ஸல்ஸலா, பூகம்பம், பூமி அதிர்ச்சி, என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கி வைத்திருக்கிறார். அந்த பூகம்பம் வந்தால் கவனமாக கேளுங்கள். அந்த பூகம்பம் வந்தால் ரத்னபுரம் மட்டுமில்ல நடுங்கும். அந்த பூகம்பம் வந்தால் பலாங்குட மட்டுமில்ல நடுங்கும். அந்த பூகம்பம் வந்தால் ஸ்ரீலங்கா மட்டுமல்ல நடுங்கும். அல்லாஹ் சொல்றான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, குலுக்குவேன் ஒரு குலுக்கு, முழு உலகமும் நடுங்க ஆரம்பிக்கும். வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அல்லாஹ் சொல்றான், உலகத்தில நீங்க கண்ட பூகம்பம் எல்லாம் ஆடினா மேல உள்ளதெல்லாம் இடிஞ்சு கீழே போகும். ஆனால் நான் ஒரு பூகம்பத்தை கொண்டு வருவேன். ஆட்டுவையில குலுக்குவையில பூமிக்கு கீழே உள்ள அவ்வளவு பேரும் மேல வருவாங்க. ரத்தினபுரங்கிற ஊர் படைக்கப்பட்ட நாளிலிருந்து எத்தனை பேர் இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்தார்களோ இன்று வரைக்கும் அவர்கள் எல்லாம் கபூர்ல இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க எல்லாரையும் பூமி தூக்கி வெளியே வீசும், ஜனாசாவை வீசும். மனிதன் கேட்பானாம், இந்த பூமிக்கு என்ன நடந்தது? இந்த பூமிக்கு என்ன நடந்தது? அல்லாஹ் அந்த நாளில் பூமிக்கு பேசும் சக்தியை கொடுப்பான். பூமி பேச ஆரம்பிக்கும்.
இன்றைய தினம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இந்த மிம்பரில் நடந்த கொத்துபாவையும் பூமி சொல்லி காட்டும். இன்று இரவு இந்த ஊரில் என்னென்ன பாவங்கள் நடக்க இருக்குதோ, நன்மைகள் நடக்க இருக்குதோ, அவ்வளோ பேரையும் ஆளோட ஊரோட பேரோட அட்ரஸோட சொல்லு. உலகத்தில பள்ளியுடைய சிசிடிவி கேமராவுக்கு டோர்ச் லைட் அடிச்சு களவெடுத்துட்டு போற காலம் இது. ஆனா அல்லாஹ்வுடைய சிசிடிவி இருக்குது. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எந்த டோர்ச் லைட்டும் அங்க வேலை செய்யாது. இங்க இருக்கிற ஹார்ட் டிஸ்க், இங்க இருக்கிற மெமரி கார்டு, வைரஸ் குடிச்சு எல்லாம் டெலீட் ஆகும். அல்லாஹ்வுடைய ஹார்ட் டிஸ்க் கியாமத் நாள் வரைக்கும் அதுல டெலீட் ஒன்று இல்லை. அல்லாஹ் டிலீட் பண்றதை தவிர. ஆகையால் சகோதரர்களே, உலகத்தில் எப்படியும் வாழலாம். நீங்க பணக்காரனா பரதேசியா அல்லாஹ் பார்க்க மாட்டான். மௌத்தாகும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோட நீங்க மௌத்தாகிறீங்களா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் வைப்பார். இதுதான் நோக்கம். நாளைக்கு நான் கண்ணை மூடலாம், இன்றைக்கு நான் கண்ணை மூடலாம். எப்ப மௌத் வரும் யாருக்கும் தெரியாது. ஆகையால் சகோதரர்களே, நாங்கள் தயாராக வேண்டும். அந்த பூகம்பத்தை சந்திக்க யார் தயார்? யார் தயார்? நம்முடைய தொழுகைகள் போதுமா? நம்முடைய ஜக்காத்துகள் போதுமா? நம்முடைய சதக்காக்கள் போதுமா? போதுமென்றா நிம்மதி. நாங்க சரியென்றா தப்பி இல்லை என்றால் சகோதரர்களே, அங்க அழுது அங்க கை சேதப்பட்டு எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கக்கூடிய இந்த பெருமதியான வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமாக வாழ்ந்து மௌத்தாகுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா பாவங்களை மன்னிப்பாயா. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயா, ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயா, பள்ளிவாசலை பொருந்திக் கொள்வாயா, இமாம்களை, முஅத்தின்களை, கத்தீபுகளை, நிர்வாகத்தை எல்லாரையும் யா அல்லாஹ் உனக்கு வழிபடக்கூடிய மக்களாக, உன்னை பயந்து நடக்கக்கூடிய மக்களாக நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர்ல அதிகம் ஆலமாக்களை உருவாக்குவாயாக, ஆஃபீல்மார்களை உருவாக்குவாயாக, தக்வாதாரிகளை, தாரிகளை உருவாக்குவாயாக. 100% தொழுகையாளிகள் உள்ள மஹல்லாவாக இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. உனக்கு பொருத்தமான மக்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக, உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. அந்த பைத்துல்லாஹ்வை கண்ணால காணாம யாரையும் மௌத்தாக்கிறானே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜித் நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ்